7,000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து அக்யூரேட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2.1 lakh people ஆர் HIV பாசிட்டிவ். மோஸ்ட் காமன் காஸ் வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பிட்வீன் டூ பீப்புள். ஹோமோசெக்ஷுவல் மேல்ஸ் வித் ஏனல் செக்ஸ், தட் இஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் அதில் இப்போ தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு டேப்லெட் தேர் கெட்டிங், ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ் சில்ட்ரன் ஆர் யூசிங். நான் வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ண போகிறேன், பப்பில் மீட் பண்ண போகிறேன், சடனாக மீட் பண்ணுவேன். அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் சீக்கிரம் வந்து they end up sleeping with each other. When alcohol is involved, ரெண்டு பேரும் குடிச்சிருக்கும் போது அந்த இன்னிபிஷன்ஸ் போயிடும். ஓகே, அதனால கையில் காண்டம் இருந்தால் கூட அது யூஸ் பண்ணுறதுக்கு பார்ட்னருக்கு ஆல்ரெடி எய்ட்ஸ் இதாக இருக்கா, HIV இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். முடியும்னா அது கண்டுபிடிக்க முடியாது, அவங்க யாருன்னு தெரியலன்னா போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபைலாக்சிஸ் கிட்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது நெக்ஸ்ட் 28 days, அது வந்து 24 hours to 72 hours ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஐ கெட் எக்ஸ்போஸ்ட், நாளைக்கு போய் டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்கு, ஐசியூவில் இருக்கும்போது சடனாக அவங்க கிட்ட வந்து அவன் ஒய்ஃப் முன்னாடி எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவன் பக்கத்தில் கண்ணாடி எடுத்து அவனே உடைச்சி அவனே கழுத்து வெட்டிட்டான். வீடியோ இருந்துச்சு. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனில் இருக்க போகிறோம். என்ன டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கர்நாடகாவில் 7,000+ HIV பாசிட்டிவ் கேசஸ் வந்துச்சு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட வந்து thoracic சர்ஜன் ராஜீவ் சந்தோஷம் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து கர்நாடகாவில் 7,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து HIV பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதை டாக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 7,000 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து அக்யூரேட் கிடையாது. 7,000 யங் அடல்ட்ஸ் ஆக்சுவலி இட் வாஸ். யங் அடல்ட்ஸ். ஸோ அது வந்து மேபி பிட்வீன் 18 to 35. அண்ட் அது இந்த நம்பர் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸோ ஃபியூ மந்த்ஸ்லேயும் அந்த நம்பர் கிடையாது, ஃபியூ இயர்ஸில் அந்த நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2.1 lakh people ஆர் HIV பாசிட்டிவ். ஓகே, அதில் இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இது பெரிய நம்பர் தான். அது வந்து நம்ம எதனால வந்திருக்குன்னா, பிகாஸ் கவர்மெண்ட்டில் வந்து தே ஹேவ் அக்ரெசிவ் ஸ்க்ரீனிங். எப்பவுமே ஸ்க்ரீனிங் அதிகப்படுத்தும் போது ஒரு இடத்துல த டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கோவிட் கூட அப்படி தான் ஆச்சு இல்லையா? ஸ்க்ரீன் பண்ணாட்டே தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. ஓகே, அட் த சேம் டைம் பெங்களூர் மாதிரி இடத்துல இப்போ HIV கேசஸ் இன்க்ரீஸ் ஆகலன்னு நான் சொல்ல முடியாது. இட் இஸ் ஆல்சோ ஸ்லோலி இன்க்ரீஸிங். ஓகே, ஸோ அது கொஞ்சம் கன்சர்னிங்கான ஒரு விஷயம் தான். ஹெச்ஐவிக்கும் எய்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹெச்ஐவின்றது வந்து வைரஸ். ஓகே, எய்ட்ஸ்ன்றது வந்து நோய். இந்த வைரஸ்னால வர நோய் வந்து எய்ட்ஸ். வைரஸ் இருந்து எய்ட்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஓகே, அது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் கால்ட் எய்ட்ஸ். ஓகே, ஹெச்ஐவி வந்து ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்? நமக்கு எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு தெரியும். அது மோஸ்ட் காமன் காஸ் வந்து செக்ஸ் பிட்வீன் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பிட்வீன் டூ பீப்புள். ஓகே, ஹெட்ரோசெக்ஷுவல் செக்ஸ் அண்ட் MSM சொல்லுவாங்க, மென் ஸ்லீப்பிங் வித் மென். ஹோமோசெக்ஷுவல் மேல்ஸ் வித் ஏனல் செக்ஸ், தட் இஸ் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். பிகாஸ் அதில் இன்ஜுரி அண்ட் பிளட் இதாவது மோர் சான்ஸ். ஓகே, ஸோ பட் ஹெட்ரோசெக்ஷுவல் செக்ஸ் நம்பர் 1. இது நம்பர் 2. நம்பர் 3, நம்ம வி கேனாட் ஃபர்கெட் IV ட்ரக் யூஸ். இப்போ நம்ம நினச்சிருப்போம் பஞ்சாப் நார்த் ஈஸ்ட் தான் IV ட்ரக் யூஸ் இருக்குன்னு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாடு கர்நாடகாவில் ஒரு டேப்லெட் தேர் கெட்டிங், ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ் சில்ட்ரன் ஆர் யூசிங். ஸ்லம்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூசிங். ஈஸியாக அவைலபிள் டைடால்னு ஒரு டேப்லெட். அதை வந்து தே மிக்சிங் இட் இன் வாட்டர், ஜஸ்ட் டேக்கிங் அண்ட் இன்ஜெக்டிங் ஐவியில். ஸோ அதை வந்து சிரிஞ்சு வந்து இருக்காதுன்னு தே ஜஸ்ட் ஷேர் இட் பண்ணும்போது டெஃபினட்டாக ஹெவி சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எய்ட்ஸ், ஹெப்படைட்டிஸ் C எக்ஸெட்ரா. ஓகே, அண்ட் இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அதாவது யங் அடல்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரியான டெஸ்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு வருது அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சார் இது வந்து நம்ம டேரெக்டாக ஓப்பனாக ஒத்துக்கலாமா? ஒன்லி ஃபார் செக்ஷுவல் ரீசன்ஸ்னால தான் வருதுன்ட்டு? டெஃபினட்டாக தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். அதில் டவுட்டே கிடையாது. வேர்ல்டு ஓவர் செக்ஸ் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி a place like Bangalore is a very place where நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க. ஆமாம், வேலைக்கு வருவாங்க. இப்போ மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து காலேஜ் போகிற பழக்கம் இருக்கும், இல்லாட்டி வீட்டிலேருந்து வேலைக்கு போகிற இது இருக்கும். இங்கே வந்து தேர் அன்சூப்பர்வைஸ்ட் யங்ஸ்டர்ஸ். when they are unsupervised, the chance of having sex
and being able to mingle with the opposite sex வந்து is much more easier. So that is one thing. Bangalore definitely. Number 2, இப்போ வந்து இந்த ஜெனரேஷனில் என்ன இருக்குன்னா, ஈவன் இஃப் யூர் நமக்கு சோஷியல் ஆக்வர்டாக இருந்தாலும், இப்போ வந்து எனக்கு ஆப்போசிட் செக்ஸில் பேச கஷ்டமாக இருந்தாலும் வெக்கமாக இருந்தாலும் டேட்டிங் ஆப்ஸ் இருக்குது. ஓகே, டேட்டிங் ஆப்ஸ் இருக்கும், ஈஸி டு எனிபடி கேன் கெட் அ கேர்ள், எனிபடி கேன் கெட் அ கை. ஆமாம். அண்ட் தே வில் கோ அண்ட் மீட். நான் வந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ண போகிறேன், பப்பில் மீட் பண்ண போகிறேன், சடனாக மீட் பண்ணுவேன். அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் சீக்கிரம் வந்து they end up sleeping with each other without planning or anything. This kind of stuff can happen. Okay, so protection எதுவுமே இல்லாம. Yeah, they won't plan and carry protection. Girls will not carry because they are worried. அவங்க என்ன நம்ம வந்து தப்பா நினைப்பாங்களோன்னு. And guys don't even sometimes may not bother. So at the time last minute they may forget. And also one more thing is alcohol when it is involved. Even if they have a condom, these are, I'm not just, இது வந்து நான் just மேக்கப் பண்ணல, these are scientific facts. When alcohol is involved, ரெண்டு பேரும் குடிச்சிருக்கும் போது அந்த இன்னிபிஷன்ஸ் போயிடும். ஓகே, அதனால கையில் காண்டம் இருந்தால் கூட அது யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். கண்டிப்பாக அது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே சார், ஹெச்ஐவியோட சிம்டம்ஸ்னால் எப்படி இருக்கும் சார்? ஹெச்ஐவி சிம்டம்ஸ் வந்து இஸ் லைக் எனி வைரல் இன்ஃபெக்ஷன். தொண்டை வலி இருக்கும், ரேஷ் இருக்கும், ஜுரம் வரும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம சிம்டம்ஸை பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுறதோட ஓகே நமக்கு சர்க்கம்ஸ்டான்ஸை பார்த்து டெஸ்ட் பண்ணுறது மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஏதாவது இன்சிடென்ட் நடக்குது, சம்திங் ஹேப்பன்ஸ் வித் சம்படி ஆர் சம் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் ஆர் யூ ஷேர் அ நீடில் வித் சம்படி, காட் ஃபார்பிட், இந்த மாதிரி ஆகும்போது அந்த டைமில் போய் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஸ்மார்ட்டர். ஓகே, உடனே நம்ம ஹெச்ஐவிக்கு வந்து எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு பண்ணியிருக்கோம்னு நம்ம வந்து உணரும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு இஃப் பாசிபிள் பார்ட்னருக்கு ஆல்ரெடி எய்ட்ஸ் இதாக இருக்கா, ஹெச்ஐவி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். முடியும்னா அது கண்டுபிடிக்க முடியாது, அவங்க யாருன்னு தெரியலனா ஓகே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க டாக்டர் கிட்ட போங்க. ஓகே, தே வில் ஹேவ் சம்திங் நோ அஸ் அ PEP கிட், ஓகே, போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபைலாக்சிஸ் கிட்னு ஒன்று இருக்கும். ஓகே, அது நெக்ஸ்ட் 28 days, அது வந்து 24 hours to 78 hours ஸ்டார்ட் பண்ணிருக்கும். ஓகே, 28 daysக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஐவி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது மற்ற எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கூட டக்குன்னு போய் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே, அண்ட் ஹெச்ஐவியோட விண்டோ பீரியட்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல சார், அது என்னது? வெரி குட் கொஸ்டின். சி, இப்போ நான் இன்னைக்கு வந்து ஐ கெட் எக்ஸ்போஸ்ட், நாளைக்கு போய் டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் இருக்காது எனக்கு. அது 2 weeks to 12 weeks சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தான் பிளட்டில் டெஸ்ட் பண்ணால் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் இப்போ போய் டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ணால் தெரியாது. ஓகே, ஸோ அதனால தான் PEP ஆர் போஸ்ட் எக்ஸ்போஜர் ப்ரொஃபைலாக்சிஸ் கம்ஸ் இன்டு ப்ளே. ஓகே, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு யூஸ் இல்லை. ஸோ அந்த 2 weeksக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஆர் 12 weeks, 2 to 12 weeks, தட்ஸ் த விண்டோ பீரியட். ஹெச்ஐவி வைரஸ் உள்ளே போய் பிளட்டில் போயிட்டு கலந்து மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ்னு டெஸ்ட்டில் வர்றது தான் அந்த பீரியட் தான் விண்டோ பீரியட். ஓகே, ஹெச்ஐவி வந்து எப்படி எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணுறது சார்? ஹெச்ஐவிக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தான். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லாவே இருக்குது. ஏர்லி டிடெக்ஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, டெஸ்டிங் யுவர் செல்ஃப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏர்லி டிடெக்ஷன் அண்ட் டேக்கிங் ரெகுலர் மெடிக்கேஷன் அண்ட் ரெகுலராக மெடிசன் எடுத்து செக்கப்புக்கு ரெகுலராக போயிட்டா நமக்கு ஏஜ்ஸே வராமல் கூட மோஸ்ட்லி தடுத்துடலாம். லைஃப் லாங்காக ஏஜ்ஸே வராமல் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம், மருந்து மாத்திரம் எடுத்துக்கிட்டு செக்கப் மாத்திரம் போயிட்டோன்னா. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். சி, அண்ட் ஆல்சோ இந்த டைமில் ஐ வாண்ட் டு பிரிங் அப் பண்ண இன்சிடென்ட். நான் ஒரு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவை கூப்பிட்டுருந்தேன் ஒரு எமர்ஜென்சிக்கு. பேஷண்ட் கழுத்தில் அவனே வெட்டிக்கிட்டு இஸ் ப்ளீடிங். என்ன இருக்குது, ஐசியூவில் இருக்கும்போது சடனாக அவங்ககிட்ட வந்து அவன் ஒய்ஃப் முன்னாடி எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அவன் பக்கத்தில் கண்ணாடி எடுத்து அவனே உடச்சி அவனே கழுத்தை வெட்டிக்கிட்டான். வீடியோ இருந்துச்சு. ஸோ நான் போகும்போது he was bleeding. நான் என்ன பண்ண முடியும், I was just wearing a mask and gloves போட்டு கழுத்தை வந்து I had to hold it, pouring blood. இங்கேயும் இந்த ப்ரீதிங் பேசேஜும் கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் நாட் ஸ்கேர் த பேஷண்ட். ஓகே, அவங்களுக்கு வந்து சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோன்னா இந்த மாதிரி ஆயிருக்கவே தேவையில்லை. ஆமாம், ஸோ எமோஷனாக இருக்காது. எஜுகேஷன் அண்ட் டீச்சிங் த பேஷண்ட் அண்ட் தென் டெல்லிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஃப்ரம் த டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிகாஸ் யூ கேன் லிவ் அ நார்மல். மேஜிக் ஜான்சன்னு தேர் வாஸ் அ பிக் பாஸ்கெட் பால் பிளேயர் ஏர்லி 90s. இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆள், NBA பிளேயர் அவன். டில் டுடே இஸ் ஸ்டில் டூயிங் வெல்
வித் எய்ட்ஸ் அந்த காலத்துல வந்துச்சு உனக்கு. சார்லி ஷீன் ஆ எல்லாரும், சார்லி ஷீன் எல்லாம். எஸ் பட் மைக்கேல் அவனுக்குலாம் எப்பவுமே வந்துச்சு, 93 தான் வந்துச்சு. எஸ். அப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, பிகாஸ் வி ஹேவ் குட் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஒருவேளை ஹெச்ஐவி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாமா? எஸ், இட் இஸ் பாசிபிள். யூ ஷுட் ஹேவ் அ குட் பார்ட்னர், அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருந்து உங்களுக்கு கவுன்சில் பண்ணி கரெக்டாக மெடிகேஷன் எடுத்து உங்களுக்கு வந்து ஹெச்ஐவி இருந்தும் வைரல் லோடுன்னு சொல்லுவாங்க, வைரல் லோட் அன்டிடெக்டபிளாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஹாவ் ஈவன் சில்ட்ரன் அண்ட் கிவ் பர்த் டு சில்ட்ரன் சேஃப்லி. ஹெச்ஐவி நெகட்டிவ் சில்ட்ரன் யூ கேன் கிவ் பர்த். ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவங்க எப்படி வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம்? பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன் கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். எது எடுத்தாலும் திட்டுனா சில்ட்ரன் வில் கெட் நியூஸ் ஃப்ரம் தி இன்டர்நெட், பான் சைட்ஸ் அண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ், வேர் எல்லாமே வந்து ஒரு நியூசன்ஸ், ஒரு யூஸ்லெஸ் ஒரு விஷயம். இப்போ இதே வந்து என்கிட்ட என் குழந்தை வந்து எனக்கு கேட்டால் நான் வந்து தைரியமாக கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். என்ன வேணாலும் அப்பாட்ட கேட்கலாம், என்ன வேணாலும் அம்மாட்ட கேட்கலான் இருந்தாங்கன்னா we can teach them. ஏதோ என்ன இருந்தாலும் லைஃப் பற்றியோ, ட்ரக்ஸு பற்றியோ, குடிக்கிறது பற்றியோ, செக்ஸு பற்றியோ இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே we can talk about. இதுவும் AIDS also is something we talk about. இது சொன்னோன்னா அட்லீஸ்ட் அவங்க சேஃபாக வந்துருப்பாங்க. நம்மளை பார்த்து பயந்துட்டு வேறு யார்கிட்டயோ போய் தப்பான ஆளுங்கிட்ட போய் விழுறது போல நம்மகிட்ட அது வந்து ஓப்பனாக பேச முடியும். டீச்சர்ஸ் ஆல்சோ, செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கூல் இன் அப்ரோப்ரியேட் வே. ஓகே, இன்அப்ரோப்ரியேட்டாக சில கண்ட்ரீஸில் இப்போ வந்து போயிட்டுருக்கு, தேவையில்லாததெல்லாம் டீச்சிங் அன்னெசரிலி. பட் அப்ரோப்ரியேட்டாக சில்ட்ரனுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக சொல்லிக் கொடுக்கணும். ஓகே, இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய கிஸ்ஸிங் இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஹெச்ஐவி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபோர் பிளேயில் யூஸ்வலாக இருக்காது, கிஸ்ஸிங்லேயும் அன்லைக்லி, ஓரல் செக்ஸ் அன்லைக்லி. பட் இஃப் யூ ஹாவ் அ சோர் ஆர் ஓரல் செக்ஸில் இஃப் யூ ஹாவ் சம் ரெண்டு பேருமே புண்ணு இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெச்ஐவி வர்றதுக்கு சான்ஸ் வெரி ஸ்மால் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஹெச்ஐவி ஒருத்தரும் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு கிடையாது, நிறையா இருக்குது. இப்போது ஹர்பீஸ்லாம் இருக்குது, ஹர்பீஸ் சிம்ப்ளெக்ஸ்லாம் வந்துச்சுன்னா லைஃப் லாங்காக இருக்கும். ஓகே, வந்து போவோம், வரும்போது பயங்கரமாக வலிக்கும். ஸோ ஹெச்ஐவி மாத்திரம்தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு கிடையாது. அண்ட் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு லிட்டில் மோர் டிஃபிகல்ட். ஹெப்படைட்டிஸ் சிலாம் ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஓகே, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் பி எல்லாம். ஸோ ஹெச்ஐவி இஸ் நாட் தி ஒன்லி டேஞ்சரஸ் திங் இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரியான வைரஸ்க்கு வந்து ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கா? இல்லை, ஹெப்படைட்டிஸ் பி வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் இம்யூனைஸ்ட் இப்போல்லாம். ஹெப்படைட்டிஸ் சிக்கு இம்யூனைசேஷன் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் கேன் பி ட்ரீட்டட் அண்ட் கியூர்டு. ஓகே, சாரி, பட் ஹெப்படைட்டிஸ் சி சரியாக கண்டுபிடிக்காமல் இதாச்சுன்னா நமக்கு லிவர் ஃபெயிலியர், லிவர் சிரோசிஸ், லிவர் கேன்சர் எல்லாமே வரலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் அடல்ட்ஸ். யா, வெரி சிம்பிள், யூஸ் யுவர் பிரெயின். நம்ம வந்து ஆல்வேஸ் ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் யங் அடல்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெரிய அட்வைஸ்லாம் ரொம்ப கிடையாது. பட் நோ யுவர் ஃபேக்ட்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் யூஸ் யுவர் காமன் சென்ஸ், பி சேஃப், யூஸ் ப்ரொடெக்ஷன். நான் ஒரு அப்பாவும் ஒரு டாக்டராகவும் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் பி அவேர். மற்றவங்க சொல்கிறாங்கனாலும் இல்லாட்டி எல்லாரும் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ பண்ணுங்கள். இருந்தும் ஏதாவது தப்பு நடந்து போயிடுச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸை அப்ரோச் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி என்ன பண்ணணும்னு கேளுங்க.